கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவேம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா, தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தாம்மா கோகிலா. வயசு 40 ஆகுது. இவங்க டிகிரி படித்து இருக்காங்களாம்மா. இவங்க பிபிஓ கம்பெனியில் டெலிகாலராக ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்களாம். இவங்களுக்கு அப்பா மட்டும்தான். அம்மா இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது தவறிட்டாங்களாம். இவங்க அப்பா சொந்தமாக டாட்டாஸ் வண்டி வச்சு லோடு ஏற்றி சம்பாரிச்சிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் இருக்காங்களாம்மா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆக்கிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களாம், ஸ்கூல் படிச்சுட்டு வர்றாங்களாம். இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் குடிப்பழக்கம் அதிகமாகி உடம்புல லிவர் கெட்டு போய் இறந்து போயிட்டாங்களாம். இப்போது 3 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வர்றாங்களாம். இப்போ இவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால் இப்போ செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வரன் பார்த்து கொடுக்க சொல்லி வந்திருக்காங்க. இவங்க அப்பா என்கிட்ட பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கும்போதே என் பொண்ணு ஒரு இடத்துல இன்னொரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல குணம் உள்ள நல்ல வேலையில் உள்ள வரனா நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கம்மா. கோகிலா என்ன சொன்னாங்கன்னா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தராக இருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா போன லைஃப்லேயே இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்களையும் இவங்க பொண்ணையும் நல்லா அன்பாக கடைசி வரை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, உங்களுக்கு நல்ல வசதி இருந்து நீங்கள் தனிமையில் இருந்து துணை தேடிட்டு இருக்கீங்கன்னா, இவங்களை உங்களுக்கு பிடிச்சி இருந்து நல்லா பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. உங்களை பார்த்துக்க ஒரு நல்ல குணவதி கிடைப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்மா. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.